Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 7 Exercise 7.8 11th question in the video. The volume of a cylinder is given by the formula V is equal to pi r square h. Find the greatest and least value. Maximum கண்டுபிடிக்கணும், minimum கண்டுபிடிக்கணும் of V if r plus h is equal to 6. அவங்களுமே இந்த ரிலேஷனுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. r plus h வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. Solution la first given எழுதிக்கலாம். Given r plus h வந்து 6, அப்ப h is equal to 6 minus r. இப்போ let cylinder ஓட volume கேக்குறாங்க. f of r தான் நம்ம எடுக்க போறோம். So let f of r is equal to volume. Volume என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. pi r square h cubic units. இப்போ இதுல r இப்போ h க்கு அடுத்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். pi r square 6 minus r. Next r square மட்டும் இன்சைட் கொண்டு போயிடலாம். pi into 6 r square minus r cube. f of r ஓட வேல்யூ. இப்போ next என்ன பண்ணுவோம்? f dash of r என்னன்னு கண்டுபிடிப்போம். இதோட டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். pi கான்ஸ்டன்ட் வெளியே இருக்கட்டும். 6 times of r square. அப்ப 6 into 2 times of r minus 3 into r square. Next line la pi into 6 2s are 12 into r minus 3r square. This f dash of r. The next line la is equal to 0. F dash of r equal to 0 எடுத்துக்கலாம். So complete in the term equal to 0. Pi into 12r minus 3r square is equal to 0. இது ரெண்டுத்துல இருந்து 3r காமனா வெளிய எடுக்கலாம். 3 times of r is equal to 4 minus r equal to 0. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். இந்த டேர்ம் தனியா எடுத்துக்கலாம், இந்த டேர்மே தனியா எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்ப pi 3 pi r equal to 0 னா r ஓட வேல்யூ 0. மாதிரி 4 minus r equal to 0 ன்னு எடுத்தோம்னா minus r அன்செட் போனா 4 is equal to r. ரெண்டு கிரிட்டிக்கல் வேல்யூஸ், ரெண்டு கிரிட்டிக்கல் நம்பர் இருக்கு, ஒன்னு r இன்னொன்னு 0. So the critical numbers are the critical numbers are 0 இன்னொன்னு 4. இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு f double dash of r என்ன நான் கண்டுபிடிக்கணும். இப்போ f dash of r ஓட வேல்யூ எழுதிக்கிறேன். f dash of r எழுதிருக்கேன். pi கான்ஸ்டன்ட். இப்போ 12 into r 12 மட்டும் வரும். minus 3 into 2r. r square வந்து 2 times of r which is equal to pi into 12 minus 6 into r. First f double dash of 4 எடுத்துக்கலாம். So pi into 12 minus 6 into 4 which is equal to pi into 12 minus 24. 24 ல 12 போச்சுன்னா 12 minus பெரிய நம்பருக்கு minus 12 into pi. The less than 0. Therefore, it is maximum. It is maximum at r is equal to 4. இப்போ இத வச்சு முதல்ல r என்ன h என்ன கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க இருக்கா இல்ல. So when r is equal to 4, h is equal to 6 minus r, 6 minus 4 which is equal to 2. h ஓட value 2, r ஓட value 4. கிளியரா? யூனிட்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஸோ டைரக்டாக எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா f double dash of 0 இன்னொன்று இருந்துச்சு இல்லையா, அப்போ pi into 12 minus 6 into 0. அப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். 12 into pi வரும். 12 into pi வந்து greater than 0. So, it is minimum. ரெண்டுமே கேட்டிருந்தாங்க இல்லையா, minimum at r is equal to 0. அப்போ when r equal to 0, h ஓட வேல்யூ 6 minus 0 that is equal to 6. ரேடியஸ் வந்து 0வா இருக்கிற வாய்ப்பு கம்மி. ஏன்னா அப்படி 0 வந்துன்னா நமக்கு வால்யூமே கிடைக்காது. ஸோ ரெண்டுத்துக்குமே இப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் of the
cylinder r is equal to 4 and h equal to 2. அப்போ v is equal to pi r square h. pi அப்படியே வச்சுக்கோங்க. r square 4 square into h ஓட value 2. 4 square 16 2s are 32 pi cubic units. Next, volume of the cylinder when r equal to 0, h is equal to 6. So volume is equal to pi into 0 into 6, that is equal to 0 cubic units. Next 12th question paranga, hollow cone with base radius a centimeter and height வந்து b centimeter is placed on a table. Hollow cone. So hollow cone நடுவுல எம்டியா இருக்கும் இல்லையா? கோன் வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். ஒரு டேபிள் மேலே இருக்க சொல்றாங்க. ரேடியஸ் வந்து a and total height வந்து b சொல்லிட்டாங்க. Show that the volume of the largest cylinder that can be hidden underneath is 4 by 9 times of volume of the cone. So இதுக்குள்ள ஒரு சிலிண்டர் இருக்குன்னு சொல்றாங்க. So சிலிண்டர் வந்து இப்படி எடுத்துக்கலாம். இதுக்குள்ள ஒரு சிலிண்டர் இருக்கா. இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து கோனோட வால்யூம்க்கு 4 by 9 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இதில் ஒரு சில விஷயம் மார்க் பண்ணுவோம். ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து சி, அண்ட் இந்த பாயிண்ட் டி, இது வந்து இ. கிளியரா? இது ஏபி, இது சி, டி, இ. இப்போ கிவன் எல்லாமே எழுதிடலாம். Given, let h and r be the height and radius of the cylinder. சரியா? இப்போ given வந்து இன்னொன்று என்ன எடுத்தோம்? AC full length height என்ன கொடுத்துருக்காங்க? b சென்டிமீட்டர். அதே மாதிரி CDன்றது ரேடியஸ், அது a சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சிலிண்டருக்கு வந்து இது ஹெச், ரேடியஸ் வந்து ஆர்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? தென் இப்போ ஏபி மட்டும் வேணும். ஏபி மட்டும் வேணும்னா டோட்டலாக ஏசி, அதுலேருந்து நான் கீழே இருக்க சிலிண்டர் பார்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிடுவேன். ஏசின்றது பி, சிலிண்டரோடது ஹைட்டு ஹெச், ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹெச். இப்போ இந்த டயக்ராம்லேருந்து நான் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஒன்று ஏபிஇ இந்த ட்ரையாங்கிள், அப்புறம் பெரிய ட்ரையாங்கிள் ஏபிஇ, இன்னொன்று ட்ரையாங்கிள் ஏசிடி. இது ரெண்டும் நான் சிமிலர்னு சொல்லலாம். எப்படின்னா ஏ வந்து காமன், ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் 90 டிகிரி. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் 90 டிகிரி. இதனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நான் சிமிலர்னு சொல்லலாம். சிமிலராக இருந்தால் எப்படி எழுதுவோம்? ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிஇ பை சிடின்னு எடுத்துப்போமா? இப்போ இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். ஏபி பை பிஇ கீழே கொண்டு வந்துருங்க. ஏசி பை சிடின்னு எடுத்துக்கலாம். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏபி வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், பி மைனஸ் ஹெச். அப்புறம் பிஇ வேல்யூன்றது ரேடியஸ், ஸோ ஆர். ஏசி ஃபுல் லென்த்து பி, சிடி வந்து கீழே இருக்க ரேடியஸ் ஏ. இப்போ எனக்கு ஆர் ஈக்குவல் டுன்னு வரணும். அப்போ ஆர் மேலே கொண்டு போயிடலாம், ஏ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். b minus h into a is equal to b into r. அடுத்த லைன்ல b யும் கீழே கொண்டு வந்துடலாம். b minus h into a by b is equal to r. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தானே கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர், சிலிண்டரோட வேல்யூ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ பையோட வேல்யூ எப்படி இருக்கட்டும்? ஆர் ஸ்கொயர் a by b, b minus h whole square into h அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே இருக்கா? a ஸ்கொயர் b ஸ்கொயருக்கும் இருக்குது, b minus h whole ஸ்கொயருக்கும் இருக்குது. அப்போ பை இன்ட்டு a ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இன்ட்டு h. லாஸ்ட் இது a minus b whole ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் h ஸ்கொயர். இப்போ ஏபி ஸ்கொயர் மட்டும் வெளியே இருக்கட்டும், இந்த ஹெச் இன்சைட் கொண்டு போயிடலாம். அப்போ ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இன்ட்டு பை இன்ட்டு பி ஸ்கொயர் ஹெச் மைனஸ் 2b ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் கியூப்.
இப்போ இதை நான் ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச். அதை எழுதிக்கலாம். differentiate with respect to h. v அதான் differentiate பண்ண போறோம். a square by b square pi into b square h minus 2bh square plus bh cube. இப்போ இது ஒரு வாட்டி differentiate பண்ணலாம். so dv by dh. a square by b square constant, அதில் எந்த change இருக்காது. b square into h, so b square minus h square, upper 2 into 2 times of bh plus h cube 3 times of h square, which is equal to a square by b square into h, b square minus 4 times of bh plus 3 times of h square. so first step என்ன, இது ஒரு வாட்டி differentiate பண்ணிட்ட பிறகு equal to 0 எடுத்துக்கணுமா. dv by dh is equal to 0. so in the complete in the term a square by b square into pi b square minus 4bh plus 3h square is equal to 0. அப்போ இந்த full term அந்த சைடு போகும்போது 0 ஆகிடும். நமக்கு பேலன்ஸ் b square minus 4bh plus 3h square மட்டும்தான் இருக்கும், equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 3h square ரெண்டாக பிரிக்கணும், minus 4bh வரணும். b வந்து x, அதை விட்டுருங்க. அப்போ 4h minus 4h வரணும். b வந்து இந்த x square x அதோடு, ஸோ minus 4h வரணும். என்ன பண்ணலான்னா minus 3h minus h. இப்போ 3 1 3 minus into minus plus minus 3h minus 1h வந்து minus 4h மாறிடும். அப்போ b minus 3h ஒரு டேர்மும் b minus h ஒரு டேர்மும் இருக்கும், equal to 0. இப்போ இதில் ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஒன்று b minus 3h is equal to 0, b is equal to 3 times of h. அடுத்து b minus h is equal to 0, அப்போ b is equal to h ன்னு வரும். இது பாசிபிள் இல்லை, பேஸும் ஹைட்டும் பாசிபிள் இல்லை, அதனால இது வேண்டாம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட b வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் இது கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா. கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட். இப்போ d square v by dh square that is equal to, இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வெளியே இருக்க டேர்ம் அப்படியே இருக்கும், இது 0 ஆகிடும். இது மைனஸ் 4b வரும், இது 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச் இல்லைங்களா. 3 2s are 6. வேணும்னா நம்ம சைடில் எழுதிட்டு கூட எழுதிக்கலாம், பட் மேலே இருக்கிறதுனால நான் எழுதலை. b ஸ்கொயர் 0 ஆகிடும். minus 4 into b plus 6 times of h. இப்போ b வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். a square by b square இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே மட்டும் பண்ண போதும். minus 4 into b இருக்கிற இடத்துல 3h plus 6 into h. இப்போ இது a square by b square into pi 4 3s are 12 minus 12h plus 6h minus 6 minus 12 plus 6 அப்போ minus 6 a square by b square pi into minus 6 times of h, which is less than 0. so maximum volume என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். therefore it is or v is maximum at b is equal to 3 times of h. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், h தான் வேணும். அப்போ b கீழே 3 கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போதே ஆன்சர் தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் வால்யூம் v is equal to a square by b square into pi b minus h whole square into h. ஃபர்ஸ்ட் v ஓட வேல்யூ இருக்குல்ல, அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லைனில் a square by b square into pi h is equal to b by 3, அப்போ b minus b by 3 whole square into b by 3. next line எப்படி மாறும், a square by b square 3 into b 3b minus 1 2b by 3 whole square into b by 3. so a square by b square into pi 2 2s are 4b square divided by 3 3s are 9 into b by 3 b square b square. so இப்போ இந்த 4 by 9 வெளியே எடுத்துட்டோம்னா a square by b divided by இங்கே 3 மட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இப்போ நெக்ஸ்ட் இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா 4 by 9 times
1/3 into pi into a square b. ஏன் இப்படி எழுதுறேன்னா இது வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா 1/3 pi r square h. ஆரோட வேல்யூ a, ஹெச்சோட வேல்யூ b. ஸோ கொஷனில் அவங்க கேட்ட மாதிரியே 4/9 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் த கோன் வந்து டிரைவ் பண்ணிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதா இருந்தால் எழுதலாம். வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிலிண்டர் that can be hidden underneath is 4/9 times of volume of cone ன்னு எழுதலாம். இல்லைன்னா நம்ம இப்போ எழுது மாதிரி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ஒருவேளை ஸ்கூலில் வந்து நம்ம ஸ்கூலில் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா தாராளமாக எழுதிடுங்க, இல்லைன்னா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சமயம் எல்லாருக்கும் நம்ம சேனல் இது இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.